இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் இந்த 64 கலைகள் நேற்று வரைக்கும் 40 பார்த்துருக்கோம். 40 வந்து யுத்தவேதனம்னு பார்த்தோம். மற்றவங்களுக்கு நன்மை தீமைகளை செய்கிறது. அந்த இதெல்லாம் சூனியம், பில்லி சூனியம் வைக்கிறது அதெல்லாம் இருக்கு பாருங்க. அது அந்த இது மற்றவங்களுக்கு நல்லதும் செய்யும் தீமையும் செய்கிறது. அது அடுத்தது வந்து முஷ்டி. முஷ்டின்றது என்னன்னா ஆயுதம் இல்லாத தீமைகளை தடுத்து கொள்ளுது. டிஃபென்ஸ் தான் முஷ்டின்றது. முட்டிக்கிறது, மோதிக்கிறது, சண்டை போடுறது கிடையாது. அது அது இது வந்து ஆயுதம் இல்லாத நீங்கள் உங்களுக்கு தற்காப்பு. தற்காப்பு அதான் இப்போ நம்ம கராத்தே பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி அந்த காலத்தில் தற்காப்பு கலையும் வச்சுருந்தாங்க. அது ஒன்று, அது இருக்கணும், அது நம்மளுக்கு தேவை. நமக்கு வந்து தற்காப்பு கலை தேவைன்றதுக்காக தற்காப்பு ஆயுதம் இல்லாமல் தனக்கு வர கஷ்டங்களை தனக்கிட்ட சண்டை போடுறவங்கள எப்படி அவங்ககிட்ட இருந்து தன்னை காத்துக்கிறது. அவங்கள அடிக்கிறது இல்லை, தன்னை காத்துக்கிறது. அது மாதிரி நஷ்டன்னு ஒரு கலை. நஷ்டன்னா நடன கலைகளை கலையின் வகைகளை அறியுது. நடன கலைகள் ஆடல் கலையில் வந்து எத்தனையோ இருக்குது. என்ன மாதிரி கலைன்றது நடராஜர் ஆடினது தாண்டவம், அது மாதிரி நளினம், மோகனம், அது மாதிரி நிறைய இருக்குது நடன கலைகளில். அதையெல்லாம் வந்து அது என்னென்ன கலைகள்ன்றதை வந்து பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இது நஷ்டம். காரூடம்னு ஒரு கலை. காரூடம்ன்றது இது ரொம்ப முக்கியமானது. இது விஷத்தை முறிக்கிற கலை. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்னையே கூட அது மாதிரி பண்ணியிருக்காங்க. தேள் கொட்டினதுக்கு என்னை கொண்டு போய் ஒரு வைத்தியர்கிட்ட கொண்டு போனாங்க. வைத்தியர் என்ன பண்ணார், மேலே வந்து ஒரு மருந்து போட்டு வேப்பிலை அடித்து மந்திரம் சொன்னார். வேப்பிலை அடித்து மந்திரம் சொன்ன அப்புறம் வலியெல்லாம் குறைஞ்சிது. அது எப்படியா இருந்தாலும் தேள் கொட்டினது ஒரு நாள் இருக்கும், 24 hours இருக்கும், பெயின் இருக்கும். ஆனால் அவர் வந்து அந்த வேப்பிலை அடித்து மந்திரம் சொன்ன அப்புறம் நானே பர்சனலாக ஃபீல் பண்ணேன், எனக்கு கம்மியாச்சு. எனக்கு அந்த கொட்டிய வாயில தான் வலிச்சிருந்தது. வெளியே உடம்பு பூரா ஒரு திக்குன்னு பற்றிட்டு எரியுமே நரம்பெல்லாம், நரம்பெல்லாம் இதுவாகுமே, அது இல்லை. அது டக்குன்னு குறைஞ்சிருது. ஏதோ ஒரு மருந்தை ஒன்று காய்ச்சி போட்டார் காலில். அப்புறம் வந்து கொஞ்சம் நெருப்பு சூடு காமிச்சார். ஏதோ ஒரு மருந்தை குழச்சி காலில் போட்டு நெருப்பு சூடை காமிச்ச உடனே அப்புறம் வேப்பிலை வச்சு மந்திரம் சொன்னார். அது ஒரு கலை, விஷத்தை முறிக்கிற கலை. அந்த விஷம் அதோட நின்று போச்சு. அதுக்கப்புறம் எல்லா பாம்பு விஷத்தையெல்லாம் கடிச்சிடுவாங்க அந்த காலத்தில். பாம்பு விஷத்தையெல்லாம் உள்ள மருந்து கொடுக்காமலே வெளியிலேயே அது மாதிரி மேலே இதை தடவிட்டு அந்த மருந்து தடவுறது எதுக்குன்னா அந்த பாய்சன் அந்த இடத்த விட்டு பரவாமல் இருக்கிறதுக்கு தடவிட்டு அப்புறம் மந்திரம் பண்ணி அதை அந்த 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 அதுக்கான மந்திர உச்சாரணங்கள் எல்லாம் பண்ணி அதை அங்கேயே நிறுத்திடுறது. அந்த விஷத்தை அது அங்கேயே நின்று போச்சுன்னா, இப்போ விஷம் உடம்புல ஓடாமல் ஒரு இடத்துல நின்று போச்சுன்னா அப்புறம் அது அவ்வளோதான். அது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உடம்புக்குள்ள அது எல்லா இடத்துலையும் போயிடுத்துன்னா தான் கஷ்டம். போகலைன்னா உங்களுக்கு அந்த விஷம் ஒன்றும் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட நீங்கள் ஒன்றும் இல்லை, பாம்பு கடிச்சதுன்னா 2 சைட்லேயும் நல்லா கயிறு போட்டு கட்டி டைட்டாக கட்டி அந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகாத பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் அது மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க கட்டி, மறுநாள் நீங்கள் அதை ஊற்றிங்கன்னா அது விஷம் இல்லை, அந்த விஷம் முறிஞ்சிருக்கும் உள்ள ஏற்கனவே. ஏன்னா அந்த விஷயத்தில் நம்ம ரத்தத்தை கூட கலந்து அந்த இடத்துல அதனோட தன்மை முடிஞ்சிருக்கும். அப்புறம் அது உடம்புல போச்சுன்னா ஒன்றும் பண்ணாது. அது கொட்டி அதனோட பவர் இருக்கிற நேரத்தில் உடம்புல ஏறும்போது தான் அது விஷம், மற்ற நேரத்தில் கிடையாது. பாம்பு கடிச்சதுன்னா ஒரு நாள் நீங்கள் கயிறை போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டீங்கன்னா போகிறோம். ஆனால் ரத்தம் வெளியில் வரக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். ரத்தம் வந்து போகக்கூடாது, ரத்தம் வந்து பாஸ் ஆகக்கூடாது உடம்பு பூரா. ஒரு இடத்துல நிறுத்திட்டீங்கன்னா ஒரு 24 மணி நேரம் அப்படியே நிறுத்திட்டீங்கன்னா அந்த விஷம் தானாகவே முறிஞ்சு போயிடும். அது வந்து காரோடன்றது விஷத்தை முறிக்கிற கலை. அது அடுத்தது வந்து கவுத்துவம். கவுத்துவன்றது என்னன்னா வாயை கட்டுறது. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா, வாயை கட்டுறதுன்னு? அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்பயும் கிராமங்களில் அதெல்லாம் உண்டு. ரொம்ப பிரச்சனை பண்ணுறவங்க, தகராறு சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பேச முடியாத பண்ணிடுறது. வாயை கட்டுறது. வாயை கட்டுறதுன்றது அது ஒரு கவுத்துவம்னு பேர் அந்த கலைக்கு. வாயை கட்டிட்டாங்கன்னா அதோட பேசவே முடியாது அவங்களால. மறுபடியும் அவங்களே வந்து அதை ஏதாவது பண்ணி எடுத்தால் தான் உண்டு. அதை எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு தெரியும், அந்த கட்டை அவுக்கிறதுக்கும் தெரியும். அடுத்தது பைபீலம்னு பேர். பைபீலம்ன்றது வந்து மிருகங்களை மயங்க வைக்கிற கலை. பைபியல்ன்றது மிருகங்களை மயங்க வைக்கிற கலை. இன்றைக்கும் உண்டு அது. இன்றைக்கி பல ரிஷிகளில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இந்த எல்லாம் சுகபிரம்ம காட்டில் இருந்தப்ப அவர்கிட்ட யானை, சிங்கம், புலி எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சிட்டு போகுமா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுமா. குரங்கு, நான் உள்ள அங்கே இருக்கிற நரி எல்லாம் அவர் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரனா இப்போ எடுத்துகிட்டு வருமா.
அது மாதிரி சிங்கம் வந்ததுன்னா என்ன வேணும் பார்த்துட்டியா, சரி போயிட்டு வரனா போயிடுமா. அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ மிருகங்களை வந்து மயங்க வைக்கிற கலை அது. மிருகங்களை மயங்க வைக்கிறது கிருஷ்ணன் அதுதான் பண்ணார். வேணுன்றது வந்து இது புல்லாங்குழல். வேணுன்றது புல்லாங்குழல். புல்லாங்குழலில் நிறைய வேற வேற வெரைட்டி இருக்கு. அது நான் சொல்றேன் அப்புறம். புல்லாங்குழலில் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. வேணுன்றது வந்து புல்லாங்குழல் 8 துளை இருக்கிறது, காத்தால ஊதுறது. அந்த 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 இதை வச்சு மிருகங்களை தன்னை சுத்தி மயங்க வச்சார் இல்லையா, கிருஷ்ணன் பண்ணது அதானே. அதான் பைபீலம்னு பேரு. அடுத்தது வந்து காந்தர்வம். காந்தர்வம்னா அந்த காந்தர்வம் கிடையாது. இது பல வாத்தியம். இன்னொரு காந்தர்வம்னு ஒன்று இருக்கு. காந்தர்வன்றது விவாகத்துல காந்தர்வம்னு ஒன்று இருக்கு. அது அது விவாகங்களோட வகைகள் 4 வகை இருக்கு. அதை நான் சொல்றேன். அதை நான் சொல்லும்போது விவாகத்தோட வகைகளை சொல்லும்போது சொல்றேன். இதுல வந்துருக்குன்னா அது அதுல வந்து போது இது டிபேட் ஆயிடும். நான் சொல்றேன் 4 விவாகம் இருக்கு. அது மாதிரி காந்தர்வன்றது வந்து இதுல காந்தர்வன்றது வந்து பல வாத்தியங்களையும் ஒரே நேரத்தில் இசைக்கிற கலை. ஒருத்தரே நாதஸ்வரமும் வாசிப்பாரு, அதே நேரத்தில் மிருதகமும் அடிப்பார். அப்படியே கையிலேயே ஒரு கையில புல்லாங்குழல் இல்லை, ஒரு கையில எதையோ ஒன்று வாசிச்சுட்டு ஒரு ஒரு கையில ஒரு வாயில பாடிண்டே மாலை வாசிக்கிறது, மிருதங்கம் அடிக்கிறது. பக்கத்துல கடத்தை வச்சுப்பாங்க, சுத்தி 4-5 அந்த வாத்தியங்களை வச்சுட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ ட்ரம்ஸ் அடிக்கிறாங்களே அதுதானே, வேற வேற மாதிரி அடிக்கிறாங்க இல்லையா, எல்லாத்தையும் மாற்றி மாற்றி. அது ஒரு கலை தான். அதுதான், அது கூட சொல்லலாம். அது வந்து காந்தர்வ கலை தான் அது. ஏன்னா நம்ம கண்டு தெரிஞ்சு பக்கத்துல பக்கத்துல வச்சு வேற வேற கலையை எது அடிக்கிறாங்க இல்லையா, அதுதான் அது காந்தர்வன்றது. பல வாத்தியங்களை ஒரே நேரத்தில் இருக்கு. கமனம். கமனம்ன்றது வந்து அந்தரத்தில் நடக்கிறது. அந்தரத்தில் நடக்கிறது கமனம்னு பேரு. அது அதெல்லாம் வந்து சித்தர்கள் பண்ணுவாங்க. இன்னைக்கும் வந்து பல இடங்கள்ல சித்தர்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பல பார்த்துருக்காங்க. இந்த இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா 3வது கண் ஒன்று டிவியில் போடுற பாருங்க. நாங்கள் போனோம், பார்த்தோம், சித்தர் அங்கே இருந்தார். திடீர்னு பார்த்தா 20 அடி உயரத்துல இருந்து எங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணார். அப்படியே நடந்து போனார் மேலே. எல்லாம் சொல்லியிருக்காங்க. இருக்கு, இப்பயும் இருக்கு சித்தர்கள்கிட்ட. அது சித்தர்களால முடியுது. சில சித்தர்கள் மட்டும்தான் அதை பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியாது. அந்த இடத்துல நடக்குது. அதை விட இது இன்னொன்று பாருங்க, பிரவேசம்ன்றது. பிரவேசம்ன்றது என்னன்னா, ஒருத்தரோட உடம்புல தான் போய் போடுறது. ஒருத்தர் இறந்த அப்புறம் போய் உடம்புல போடுறோம் இல்லையா, இறங்கும்போது போடுறது, உயிரோட இருக்கும் போதே கூட போடுறது இருக்கு. பிரவேசம்ன்றது ரெண்டுமே உண்டு. கூடு விட்டு கூடு பாயுதுன்னு செத்து போன உடம்புக்குள்ள ஆவி போய், இந்த ஆவி நம்ம இன்னொரு ஆவி போய் இவரை அந்த வித்தை தெரிஞ்சவங்க அவங்களே போய் அதுக்குள்ள போறது ஒண்ணு. இன்னொன்னு, நல்லா இருக்கிற ஒரு ஆளுடைய பேய் பிடிச்சிருக்குன்றாங்களே, அதான் அவங்களுக்குள்ள போடுறது. அவங்களுக்குள்ள பூந்து பல காரியங்களை சாதிச்சுக்கிறது இவங்களுக்கு தேவையானது. அதான் பிரவேசம்னு பேரு. இப்ப நம்ம இன்னைக்கு என்ன 8 பார்த்துருக்கோம் இது வரைக்கும். 8ன்னா என்னென்ன பார்த்துருக்கோம்? முஷ்டி, நஷ்டம், காரூடம், கௌத்துவம், பைபீலம், காந்தர்வம், கமனம், பிரவேசம். 8 பார்த்துருக்கோம். இன்னைக்கு 8 இது பார்த்துட்டோம். இன்னொரு 2 8 பார்த்துட்டோம்னா இந்த 64 கலை முடிஞ்சிடும். தேங்க்யூ.